ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்விபி ஜென்லாப்ட் டிஎன்ஆர் 69. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம கேஜில் பூனை அட்டாக் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புறாக்க எல்லாமே சேஃபாகிடுச்சு. இருந்தாலும் வெளியே இருந்து ஒரு புறா இருந்துச்சு. உங்களுக்கு போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ரெக்கை வெட்டில் ஒரு புறா காமிச்சிருப்பேன். அந்த புறா மட்டும்தான் அடி வாங்கிச்சு. 2 ரெக்கைக்கிட்டேயும் ஆழமாகவே காயம் வாங்கிருந்துச்சு. அதுவும் இறந்து போச்சு, காப்பாற்ற முடியல நம்மளால். இந்த புறா தான் அது. பாருங்கள் எப்படி அடி வாங்கியிருக்குன்னு பாருங்கள். நல்லா 2 இன்ச்சுக்கு ஓட்டை கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் மருந்து மஞ்சப்பொடி எல்லாமே வச்சு பார்த்தேன், காப்பாற்ற முடியல. வேலையை போய்ட்டு பார்க்க செத்து கிடக்கு. நம்ம எவ்வளோக்குள்ளே பாதுகாப்பாக பார்த்தாலும் பூனை எப்படி ஏறி இருந்திருக்கு பாருங்கள். நல்ல புறா நல்லா பழகுனுச்சு. வீட்டில் நல்லா எல்லா பக்கமும் பறந்து இறங்கி நல்லா பழகுனுச்சு. அதால் பறக்க முடிஞ்ச அளவுக்கு பறந்து வீட்டில் இறங்கிரும். பக்கத்து மாடி போய்ட்டு 2வது இறங்கிரும். இது கொண்ட புறா நம்ம வீட்டில் இப்போ முட்டை வச்சுருக்கு. 3 புறா மட்டும்தான் இப்போ லாப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கோட தாய் கூட மாடியில் தான் நிற்கி, பக்கத்து வீட்டு மாடியில் தான் நிற்கி. அந்த மாடி உங்களுக்கு தெரியும். நம்ம ஹோம்ஒர்க்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுங்கெல்லாம் கூட்டில் இருந்ததுனால ஒன்றும் இதல்ல. நம்ம வலை சுற்றி போட்டிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வெளியே இந்த புறா இறங்கியிருக்கு. இறங்குனதை பூனை பிடிச்சிருக்கு. மற்றெல்லாம் சேஃப் ஆகிட்டாங்க. பாருங்கள், அந்த எண்டில் புறா நிற்கிது பார்த்திங்களா, அந்த எண்டில் தான் நேற்று 7 புறா மேலே அங்கே நின்றுச்சு. நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தான் நின்றுச்சுதுங்க. காலைல வரைக்கும் இங்கே இறங்கவே இல்லை. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சுதுங்க. ரொம்ப பார்த்து இறங்கவே இல்லை. சுத்தமாக இறங்க மாட்டேன்ருச்சுதுங்க. பொரியலை போட்டுமே இறங்க மாட்டேன்ருச்சு. பாருங்க, நின்றுட்டு பறந்துடும். அந்த ஒன்று போகுது பார்த்தீங்களா. நம்ம டாமும் கூட வரமாட்டேன்ட்டான். நம்ம டாமும் பக்கத்தில் கரெக்டாக இறப்பறக்குன்னு வரும், அவன் கூட வரல. பாருங்கள், பொறிகளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், எவனும் இறங்க மாட்டேங்காங்க. பொறிகளெல்லாம் டாமுக்கும் பைலட்டுக்கும் அவ்வளோ பிடிக்கும். பொறிகளில் பார்த்துமே இறங்க மாட்டேங்காங்க. அவ்வளோ பயம், அவ்வளோ சேஃபாக பார்த்தீங்க. சுற்றி எல்லாமே வலை போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செட்டப்ஸ் காட்டுறேன் பாருங்கள். நம்ம பைலட் இப்போ தான் இறங்கியிருக்கான். பைலட் உள்ள கூட்டுக்குள்ளே தான் இருந்தான். மற்ற எல்லாமே வெளியே போய்ட்டு இந்த தெளிவாக பார்த்தீங்களா. வாங்க, இந்த பூனையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. வீட்டில் விசாரித்த வரைக்கும் வெள்ளை கலர் பூனைன்னாங்க. லைட்டாக தான் செவலாக இருக்கும்னாங்க. இது கொஞ்சம் மேலே ஃபுல்லாமே கொஞ்சம் செவலாக இருந்துச்சு. இதை பாருங்கள், வீடை சுற்றி எல்லா பக்கமும் வலை போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஷார்ட்டே காட்டிட்டான். அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் வச்சு அந்த கல்லுக்கு லாஸ்ட்டு இப்போ காட்டுற பாருங்க. அந்த கார்னர் வலை மேலே கிடந்துச்சு, செவத்துக்கு மேலே கிடந்துச்சு. அந்த வழியாக தான் பூனை ஏறி இருக்கும் போல். இங்கே பாருங்கள், சுற்றி சீட்டு. இந்த சீட்டு மேலே அது ஏறக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே இது மேலேயும் ஏற முடியாது. அதால் பாருங்கள், சீட்டை எப்படி இருந்தாலும் சீடு போடும்போது ஒரு அடி 1.5 அடி வெளியே விட்டு தான் வச்சுருப்பாங்க. அப்படின்னாலும் அது க்ரிப் இருக்காது. அதனால் பூனையால் மேலே அந்த வழியாக ஏற முடியாது. செவ்வறு எவ்வளோ அவசரம்னாலும் செவ்வறில் அசால்ட்டாக ஏறி வந்துடும். சுற்றி நெட்டு போட்டும் வந்திருக்கு பாருங்கள், எப்படி வந்திருக்கான்னு பாருங்கள். இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு கீழே இறங்கியிருக்கு. இது வழியாக மேலே ஏறி வந்தது. பூனை புறா பிடிக்கும்லன்ட்டு இந்த வழியாக லாஸ்ட்டு குதிச்சிருக்கு பாருங்கள். எவனும் இறங்க மாட்டேன்ட்டான். அவன் பாருங்கள், நிற்கிறதுக்குமே ஒன்றா தான் நிற்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த புறாவுக்கு தான், இப்போ பறக்கிற புறாவுக்கு தான் அவங்கள்ட்ட என்ன நேம் வைக்கலான்னு கேட்டிருந்தேன். எவனும் இறங்க மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க பாருங்கள். அந்த கூட்டு மேலே அந்த கம்பு கட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அது மேலேயே நிற்பாங்களே தவிர அதுலேருந்து கீழே இறங்க மாட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 2 நின்னது, இப்போ 3 அப்படியே மாற்றி நின்றுட்டு இருந்தாங்க.
பைலட்டும் டாமும் ஒன்றா தான் நின்னாங்க. ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க, எதுவும் அவன் பிரச்சனை இருக்கா, ஆபத்து இருக்கா அப்படின்ட்டு. அதை பாருங்கள், சுற்றி எப்படி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, இறங்கவே மாட்டாங்க. மற்றதெல்லாம் அந்த சீட்டில் இருக்காங்க பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு பிறகு வந்துட்டு மொத்தமாக ஒரு 6-7 புறா வந்து இறங்குனுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கம்பு கட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அது மேலே தான் வந்து நின்றுச்சு. அதை விட்டு கீழே இறங்கலை. அதை வந்து நேராக உள்ளே வேணால் போச்சுங்க. கூட்டுக்குள்ளே இருந்தால் பைலட் நிற்காம பார்த்திங்களா, உள்ள பைலட்டும் உள்ள நிற்கான், டாமும் உள்ள நிற்கான். அதோட ஜோடியும் உள்ள போயிடுச்சு, இறக்கி குஞ்சுக்கு இற கொடுக்க போயிடுச்சுது எப்படியோ. மற்றவங்க வந்து கீழே இறங்க மாட்டேன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிள்ளையை கூட பிறக்க இறங்கலை, அவ்வளோ பயம். அந்த கேப் இருந்த இடத்தையும் சரி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் எடுத்தது. இப்போ பாருங்கள், எல்லாம் வந்துட்டாங்க. ரொம்ப நேரமாக கூட்டில் நிற்காதவங்க வந்து கூட்டு மேலே தான் நின்னாங்க. இதோட போல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.